சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. ஆடல் மத நம்பின் என துவங்கும் ஸ்ரீ புருஷமங்கை திருப்புகழ். ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆலவிழியின் காமப்போர் செய்ய வரும் மன்மதனின் மலர்பானங்களாலும் பெண்களின் விஷம் கொண்ட கண்களாலும் அன்பில் பிறங்கு ஒளி ஆரம் அது அலம்பு கொங்கையில் மயலாகி அன்பில் ஒளி வீசும் முத்துமாலை பொருளும் கொயங்களாலும் மோகமடைந்து ஆதிகுருவின் பதங்களை லோககுருவான சிவனாருக்கும் ஆச்சாரியனான தேவரீரின் திருவடிகளை நீதியுடன் அன்புடன் பணியாமல் அன்பு மிகுந்து ஒழுக்க நெறியில் வழிபடாமல் மனம் நைந்து நொந்து உடல் அழியாதே உள்ளம் சோர்வுற்று நொந்து உடல் அழிவுறாமல் வேடர் என நின்ற ஐம்புலன் காட்டில் மிருகங்களை வேட்டை ஆடுபவர் போல் நுகர்ச்சிகளை தேடித் திரியும் நிலைமையும் காயக் குடிலிடை ஓரைந்து வேடர் ஐம்புல அடவில் ஓடும் துராசை வஞ்சகர் என்பார் பிரிதுரு திருப்புகழில். 4 கரணங்களின் தொழில் 4 அந்த கரணங்களின் செய்கைகளும் வேறுபட நின்று என்னை தாக்காமல் அவைகளிடமிருந்து நீங்கி உணர்ந்து அருள் பெறுமாறு எல்லாம் நின் செயல் என்பதை உணர்ந்து உனது திருவடிகளை அடையுமாறு பாராதிதனில் உள்ள செயலெல்லாம் முடிவிலே பார்க்கின் நின் செயல் அல்லவோ என்கின்றார் தாயுமானவர். என் வேடை கெட என் மூவேடனை அற்றுப்போக சிந்தனை வந்து என் உள்ளத்தில் நீ வந்து கலந்து மாயை அற வென்று இந்த வாழ்வு ஸ்திரம் என்று நினைக்கும் மயக்க புத்தி நீங்கி ஆசைகளை ஜெயித்து துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. பொருந்தி இருக்கின்ற மறைகளின் முடிவான உபனிஷதங்களில் சொல்லப்படும் பரம்பொருளை விளக்க வேண்டும். வேத முடிவில் சொல்லப்படுவது சுப்பிரமணியோம் என்று குகப்பெருமானையே வேத நன்முடியில் வருவிய குருநாதா என்கிறார். அதலால் இங்கு வேடப்படுவது முருக சாநித்தியமே. தாடகை உரம் கடிந்து தாடகையின் வலிமையை அழித்து ஒளிர் மா முனி மகம் சிறந்து தவ ஒளி மிகுந்த விஸ்வாமித்திரரின் யாகம் சிறப்பாக நடந்தேறும்படி செய்து ஒரு தாழ்வு அற நடந்து எந்த குற்றமும் இல்லாதபடி நடந்து கொண்டு திண் சிலை முறியா மிதிலையில் ஜனகராஜன் சபையில் வலிய வில்லை முறித்து ஒன் ஜானகி தனம் கலந்த பேரழகு பெற்ற சீதையின் மார்பை தழுவி பின் ஊரில் மகுடம் கடந்து திருமணத்திற்கு பின்னர் சொந்த ஊரான அயோத்தியில் ராஜமகுடத்தை துறந்து ஒரு தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே தன்னை வளர்த்த ஒப்பற்ற கைகேயின் சொற்படி 16 வருடம் காட்டிற்குச் சென்ற சிறப்புடைய ஸ்ரீராமரின் மருகனே சேடன் முடியும் கலங்கிட ஆதிசேஷன் தலைகள் ஆட்டமுற வாடை முழுதும் பறந்து எழ பலத்த காற்று எங்கும் சுழன்று வீச தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட தேவர்களுக்கு ஆனந்தம் பொங்க நடமாடும் சீர் மயில நடனம் செய்யும் பெருமை பெற்ற மயில்வாகனனே மஞ்சு துஞ்சிய சோலை வளர் மேகங்கள் படைந்துள்ள சோலைகள் சூழ்ந்துள்ளதுமான செம்பொன் உந்திய பொன் வண்ணப் பெருமானே ஸ்ரீ புருஷமங்கை தங்கிய பெருமாளே நாங்குநேரி என்னும் ஸ்ரீ புருடமங்கை தலத்து உரையும் பெருமாளே என் உள்ளத்தில் நீ வந்து கலந்து இந்த வாழ்வு ஸ்திரமென்று நினைக்கும் மயக்க புத்தி நீங்கி ஆசைகளை ஜெயித்து பொருந்தி உள்ள மறைகளின் முடிவான உபநிடதங்களில் சொல்லப்படும் பரம்பொருளை விளக்க வேண்டும். ஸ்ரீராமர் தாய் சொற்படி மகுடம் துறந்தது. பரதனே ஆள வேண்டும், நீ 14 வருடம் காட்டில் காலம் கழிக்க வேண்டும், இது அரசன் சொன்னது என்று கைகேயி ஸ்ரீராமருக்கு உரைத்த பொழுது அவ்வாசகத்தை கேட்ட ஸ்ரீராமரின் திருமுகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையின் வென்றதம்மா என்றார் கம்பர். தாயே, அரசன் பணியே இல்லாது உன் பணியா இருந்தாலும் நான் மறுப்பேனோ என்றாராம் ஸ்ரீராமர். மன்னவன் பணி என்றாகினும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனேன் பெற்றதென்றோ
என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன், மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன், விடையும் கொண்டேன் என்கின்றார் கம்பராமாயணத்திலே. ஆடல் மதனம் பின் மங்கையர் அலவிழியின் பீரங்கொழி யார மதலம்பு கொங்கையின் மயலாகி ஆதிகுருவின் பாதங்களை நீதியுடன் அன்புடன் வாணி யாமல் மனனைந்து நொந்துட லழியாதே வேடரன நின்ற ஐம்புல நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுணர்ந்தருள் பெருமாறன் வேடை கெட வந்து சிந்தனை மாயையறவென்ற தோன்றிய வேத முடிவின் பரம்பொரு அருள்வாயே தாடகையூரங்கடின் தொழிற் மாமுனிம கஞ்சீரந்துரு தாழ்வர நடந்து திண்சிலை முறியாவுண் ஜானகிதனங்கலந்த பின் ஊரில் மகுடங்கடந்தொரு தாயர் வசனன் சீரந்தவன் மருகோனே சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்போனுந்திய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே. Subscribe करके मक्का में बेल बटन ऑन करना। वनक्कम।